Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். வேலூர் மாவட்ட பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக பிரமுகர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த விட்டல்குமார் பாஜகவின் ஆன்மீக பிரிவு மாவட்ட துணைத் தலைவராக இருந்து வந்தார். கடந்த டிசம்பர் 16 உடலில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட விட்டல்குமார் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழலில் விட்டல்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விட்டல்குமார் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் கொலையாளிகளை கைது செய்யும் வரை அவரது உடலை வாங்கப் போவது இல்லை என்றும் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வந்தது. பாஜகவினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே கொலை தொடர்பாக நாகல் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் கீழ் ஆலத்தூரைச் சேர்ந்த கமலதாசன் ஆகியோர் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்த நிலையில் இப்போது திமுக நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊராட்சி குறித்து தொடர்ந்து குறை கூறி வந்ததால் கொலை செய்தோம் என அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். முன்னதாக கோவையில் நேற்று பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, யார் கொலை செய்தார்கள் என்ற விவரங்களை நானே வெளியிட்ட பிறகும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது, பாஜக தொண்டர்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்துள்ளோம் என பேசியிருந்தார்.